வெல்கம் டு ஐடிஐ மார்க் டெஸ்ட் ஆல்ரெடி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபஸ்ட்டு டைம் சரிங்களா, ஃபஸ்ட்டு டைம்லேருந்து அரசியல் கட்சிகள் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். இப்போ எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கு, எலெக்ஷனுடைய டீட்டெயில்ஸ்லாம் ஓடிட்டுருக்கு. இப்போ இந்த டைமில் இதை பற்றி உங்களுக்கு எடுக்கிறதுனால நீங்கள் நல்லா அரசியலை பற்றி நல்லா புரிதல் இருக்கும், புரிதலும் புரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லை, ஒரு அரசியல் கட்சினா என்னென்னலாம் கான்செப்ட் இருக்கணும் அப்படின்றது இந்த அரசாங்கம் சொல்லுது அப்படின்றது நம்ம இந்தியா லெவலும் சரி, தமிழ்நாட்டு லெவலும் சரி, எல்லாமே இதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அரசியல்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு கட்சி தொடங்குறீங்க அப்படின்னு எப்படி இருக்கணும் அப்படின்றது ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க, நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், அரசியல் கட்சிகள் 3 கூறுகள். அதாவது ஒரு கட்சி அப்படின்னா என்னென்ன கூறுகள் இருக்கும் சரிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு கட்சி அப்படின்னா என்னென்ன இருக்குன்னா, ஒரு தலைவர் இருப்பார் சரிங்களா. கட்சினா தலைவர் இருப்பாங்க, அதுக்கு அந்த கட்சிக்கான செயல் உறுப்பினர்கள் இருக்கணும் சரிங்களா. செயல் உறுப்பினர்கள், அதுக்கப்புறம் தொண்டர்கள். அப்போ ஒரு 3 பிரிவுகளை ஒரு கட்சி வச்சுருக்கும் சரிங்களா. அப்போ ஒரு கட்சினா தலைவர் இருப்பாங்க, செயல் உறுப்பினர் இருப்பாங்க, தொண்டர்கள் அப்படின்னு இருப்பாங்க சரிங்களா. அடுத்தது, ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படுது. ஒரு கட்சின்னு சொல்லி ஒரு கட்சியை நீங்கள் அங்கீகரிக்கிறீங்கன்னா அது எப்படி அங்கீகரிப்பாங்க அப்படின்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், 5 ஆண்டுகளாக அரசியல் செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கணும். ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னு அங்கீகரிக்கிறாங்க அப்படின்னா குறைஞ்சது 5 வருஷமாவது அரசியல் செயல்பாடுகளில் அவங்க ஈடுபட்டிருக்கணும். அதுக்கப்புறம் குறைந்தபட்சம் சரிங்களா, அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, 5 ஆண்டுகளாவது கட்சி செயல்பாட்டில் இருந்திருக்கணும். வேட்பாளர்கள் குறைந்தபட்சம் 6% ஓட்டுக்களை இறுதியாக நடைபெற்ற பொது தேர்தல் பெற்றுக்கணும். இப்போ லாஸ்ட்டாக ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா, அது எம்பி எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏ எலெக்ஷனாக இருந்தாலும், அதாவது மத்திய அரசுனா எம்பி எலெக்ஷன் சொல்லுவோம், மாநிலத்தில் எம்எல்ஏ எலெக்ஷன் சொல்லுவோம் சரிங்களா. இது சட்டமன்றம், மேலே டெல்லி சொல்கிறது பாராளுமன்ற எலெக்ஷன் சொல்லுவாங்க. அதுவாக இருந்தாலும் சரி தான். அப்போ எந்த எலெக்ஷன் முடிஞ்சிருந்தாலும் குறைந்தபட்சம் 6% ஓட்டுகளை இறுதியாக பெற்றுக்கணும் பொது தேர்தலில் சரிங்களா. அந்த கட்சி குறைஞ்சது ஒரு 6% ஓட்டு சரிங்களா. மொத்தமாக எவ்வளோ ஓட்டு பதிவாயிருக்கு, அதில் 6% ஓட்டு அந்த கட்சி பெற்றிருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த கட்சி அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை அங்கீகரிக்கப்படாத கட்சி அப்படின்னா வித்தியாசம் தெரியணும். அது மட்டும் இல்லை, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு அவங்க கொடுக்குற சின்னம் என்ன சின்னம் வேணுமோ அதை அவங்களே இது பண்ணிக்கலாம் சரிங்களா. அவங்களுக்கு சின்னம் கொடுப்பாங்க. அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கும் சின்னம் கொடுப்பாங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய சின்னம் நிரந்தரமாக வச்சுக்கலாம் சரிங்களா. அங்கீகரிக்கப்படாத கட்சி எலெக்ஷன் டைம் மாறும் சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. இப்போ அடுத்தது, கட்சி முறைகள் வகைகள். கட்சி முறைகளுடைய வகைகள், கட்சியினுடைய முறைகள் வகைகள் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னா, ஒரு கட்சி முறை சரிங்களா. ஒரு கட்சி முறை அப்படின்னு ஒன்று இருக்குது, இருகட்சி முறை அப்படின்னு ஒன்று இருக்குது, பல கட்சி முறை அப்படின்னு ஒன்று இருக்குது சரிங்களா. அப்போ இந்தியாவில் ஒவ்வொரு நாடும் ஒரு முறை கட்சிகளை பயன்படுத்துகிறாங்க. இப்போ எந்தெந்த நாடு எதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ கட்சிகளில் 3 வகை இருக்குது, அதனால ஞாபகம் வச்சுங்க. ஒரு கட்சி முறை, இருகட்சி முறை, பல கட்சி முறை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, சரி அடுத்தது, இப்போ ஒரு கட்சி முறை இது எந்த நாடுகள்லாம் இருக்குது சரிங்களா. ஒரு கட்சி முறை எந்தெந்த நாடுகளில் இது இருக்குது அப்படின்னா, சீனா, வடகொரியா, கியூபா, இவங்க நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா, ரஷ்யா, இது மாதிரி நாடுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்சி தான் ஆட்சி சரிங்களா. அந்த இதில் ஒரு கட்சி தான் ஆட்சியில் இருக்கும், அவங்களே இது வாங்கி போயிட்டே இருப்பாங்க சரிங்களா. அடுத்தடுத்து அவங்களே வரும். அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்சி ஆட்சி முறைக்கு எக்ஸாம்பிள் இது எடுத்துக்காட்டு அப்படின்னா சைனா, வடகொரியா, கியூபா, இவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்சி ஆட்சி முறையை பின்பற்றுவாங்க சரிங்களா. இப்போ சைனா அப்படின்னா சிங்பிங் ஜிங் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். வடகொரியானா வடகொரியாவுக்கு கிங் யாங் மூன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அது மாதிரி ஒவ்வொருத்தவங்க நாட்டுக்கும் இருப்பாங்க, பட் அவங்களே தான் கண்டினியூவாக இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அடுத்தது, இருகட்சி ஆட்சி முறை. இருகட்சி ஆட்சி முறை அப்படி எடுத்துக்காட்டு அப்படின்னா பிரிட்டன், இங்கிலாந்து, அமெரிக்கா, இவங்க எல்லாமே இருகட்சி ஆட்சி முறை. அப்போ பிரிட்டன், இங்கிலாந்தில் என்னென்ன கட்சி இருக்குது, தொழிலாளர் கட்சி, பழமைவாத கட்சி சரிங்களா. தொழிலாளர் கட்சி, பழமைவாத கட்சின்னு 2 கட்சி அங்கே ஆட்சி பண்ணுது சரிங்களா. 2. அப்போ தொழிலாளர் கட்சி, பழமைவாத கட்சி அப்படின்னு இங்கிலாந்தில் 2 கட்சி யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் யூஎஸ்ஏல அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசு கட்சி, ஜனநாயக கட்சி அப்படின்னு 2 கட்சி இருக்குது சரிங்களா. குடியரசு கட்சி, ஜனநாயக கட்சி அப்படின்னு 2 கட்சி அங்கே இருக்கிறாங்க சரிங்களா. அடுத்தது, பல கட்சி ஆட்சி முறைக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா
அதுக்கு இந்தியா ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இந்தியாவில் பல கட்சிகள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ்லேயும் அதே தான், ஸ்வீடன், நார்வே. உங்களுக்கு எக்ஸாம்பிளில் வைப்பாங்க சரிங்களா. ஒரு கொஷின் கேட்டுட்டு 4 ஆப்ஷன் வச்சுட்டு உங்களுக்கு கேட்பாங்க, எது எந்த கட்சி இல்லை எந்த கட்சி பல கட்சி ஆட்சி முறையில் வரும் அப்படின்னு கேட்பாங்க. அதை நம்ம சொல்ல தெரியணும். அப்போ இந்தியா, ஃப்ரான்ஸு, ஸ்வீடன், நார்வே இது எல்லாமே பல கட்சி ஆட்சி முறையில் வரும் சரிங்களா. இந்தியா, ஃப்ரான்ஸ், ஸ்வீடன், நார்வே இது எல்லாமே பல கட்சி ஆட்சி முறை. ஓகே, அடுத்தது இந்தியாவில் கட்சி முறை எப்போ தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் கட்சியே வருது சரிங்களா. அதாவது நம்ம பிரிட்டிஷ்காரங்க, அதாவது ஆங்கிலேயர்கள் நம்மளை ஆட்சி ஆண்டாலோ நம்ம 19ஆம் நூற்றாண்டு பிறகு தான் நம்ம கட்சிகள்ன்ற முறையை கொண்டு வரோம். காங்கிரஸ் தான் மொதல் தோன்றுறது. இது மாதிரி நிறையா கட்சிகள் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா தோன்ற ஆரம்பிச்சுது சரிங்களா. அதுக்கு அடுத்தது இந்தியாவில் கட்சிகள் 3 படிநிலை. அதாவது கட்சிகள்னால் 3 படிநிலை இருக்கும். என்னென்ன கட்சி? இப்போ மத்தியில் அப்போ தேசிய கட்சி, அதாவது ஒரு கட்சி இந்தியா முழுவதும் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா அது தேசிய கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கட்சி மாநிலத்தை இப்போ எடுத்துக்காட்டு இப்போ என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பிஜேபின்னு சொல்லுவாங்க. பிஜேபி இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்தியா ஃபுல்லாக ரூல் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த கட்சி என்டிஏன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. என்டிஏ தான் அவங்களுடைய கூட்டணி சொல்லுவாங்க. அந்த கட்சி பார்த்திங்கன்னா தேசிய கட்சி அப்படின்னு சொல்லி அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் பிஜேபின்னு வச்சிங்களேன். இப்போ அது தேசிய கட்சியில் வரும். அதே மாதிரி காங்கிரஸும் அது தேசிய கட்சியில் வரும் சரிங்களா. அதுக்கு அடுத்தது மாநில கட்சி. மாநில கட்சி அப்படின்னா யார் யார் அப்படின்னா இப்போ ஏடிஎம்கே அதே மாதிரி டிஎம்கே இவங்க எல்லாருமே மாநில கட்சி தான். இவங்க கட்சி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது, வேறு ஸ்டேட் கிடையாது. அதாவது எடுத்துக்காட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கலாம், பட் அதை தவிர மற்ற ஸ்டேட்டில் கிடையாது. அப்போ இவங்களாம் மாநில கட்சியில் வருவாங்க சரிங்களா. மாநில கட்சியில் ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்னு சொல்லலாம். சுயேட்சை கட்சி, சுயேட்சையாக அவங்க நின்று இப்போ இது பண்ணுறாங்க. இப்போ சீமான் அவங்க பார்த்திங்க இல்லைன்னா இப்போ விஜய் நிற்பார், டிவிகே இதெல்லாம் சுயேட்சை கட்சிகள். இப்போ தான் இது பண்ணுறாங்க. அவங்க பட் மாநிலத்துக்குள்ளே இருந்தாலும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சுயேட்சையாக நிற்பாங்க. சுயேட்சை சின்னம் அப்படின்னு சொல்லி சுயேட்சையாக நிற்பாங்க. அவங்க வந்து சுயேட்சை கட்சியில் வருவாங்க சரிங்களா. அடுத்தது தேசிய கட்சிகள் அங்கீகாரம். ஒரு கட்சி தேசிய கட்சி அப்படின்னு அங்கீகாரம் பெறணும் அப்படின்னா அவங்க என்னென்ன இது பண்ணணும்? இப்போ ஏடிஎம்கேக்கெலாம் சின்னம் பார்த்திங்கன்னா ஒரே சின்னம், டிஎம்கேக்கும் சின்னம் பார்த்திங்கன்னா மாறவே மாறாது. எந்த எலெக்ஷன் இருந்தாலும் அவங்க மாநில கட்சியில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில் இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு சின்னம் மாறாது. அதே மாதிரி தேசிய கட்சியில் பார்த்திங்கன்னா பிஜேபி இருந்தாலும் காங்கிரஸ் இருந்தாலும் அவங்களோட சின்னம் மாறலை, ஏன்னா அவங்க தேசிய கட்சியில் இருக்காங்க. அவங்க அடிக்கடி இதுனாலும் அவங்க தொடர்ந்து இருந்துகிட்ருக்காங்க. அப்போ அவங்க சின்னம் மாறாது. நீங்கள் அங்கீகரிக்கப்படாத கட்சியில் இருக்கும்போது சின்னங்கள் சில நேரத்தில் மாற வாய்ப்பு இருக்குது. சரி, அடுத்தது தேசிய கட்சிகளுடைய அங்கீகாரம். தேசிய கட்சிகள் அப்படின்னா எந்த இது அப்படின்னா தேசிய கட்சிகள் அங்கீகாரம்னா மக்களவை தேர்தலில் ஒரு கட்சி தேசிய கட்சியை அங்கீகரிக்கணும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் இந்த கட்சி பார்த்தீங்கன்னா இப்போ ஆம் ஆத்மி கட்சி நான் வச்சுங்களேன். இப்போ ஆம் ஆத்மி கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம் ஆத்மி சரிங்களா. ஆம் ஆத்மி அப்படின்னா அவங்களுடைய கான்செப்ட் பாருங்களேன். மக்களவைத் தேர்தலில் 4 மாநிலங்களாக சட்டமன்ற தேர்தலில் செல்லத்தக்க மொத்த வாக்குகளில் 6% பெற்றணும். மக்களவைத் தேர்தல் 4 அல்லது மக்களவைத் தேர்தலில் ஒரே மாநிலத்தில் இருந்தாலும் சரி, இல்லை 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் சரிங்களா, வேறு மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல். இது வந்து எம்பி எலெக்ஷன்னு இது கண்டாண்ட இருக்குது. மாநிலங்களுக்கான சட்டமன்ற எம்எல்ஏ எலெக்ஷன். நான் ஒரு 4 ஸ்டேட்டில் அவங்க வின் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்க தேசிய கட்சியாக வர வாய்ப்பு இருக்குது. அந்த கட்சியில் பார்த்திங்கன்னா இப்போ ஆம் ஆத்மி கட்சி அது மாதிரி தான் இப்போ அவங்க தேசிய கட்சி லெவலில் உள்ளே வந்திருப்பாங்க. மொத்த வாக்குகளில் 6% வாக்கு பெற்றிருக்கணும். மக்களவை லோக்சபா எலெக்ஷன் சொல்லுவாங்க, அதாவது பிரதமர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு. அந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா அதில் மக்களவை தேர்தலில் 6% வாக்கு வச்சுருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 4 மாநிலங்களில் வெவ்வேறு மாநிலங்களில் 4 மாநிலங்களில் அவங்க 6%. இப்போ இந்த 4 மாநிலம் சொல்கிறாங்களே இந்த கான்செப்டில் தான் பார்த்திங்க அப்படின்னா தேசிய கட்சி அங்கீகாரம் இப்போ ஆம் ஆத்மிக்கு கிடச்சிருக்கும் சரிங்களா. அடுத்தது 1 அல்லது 1க்கு மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெறணும். மக்களவை எலெக்ஷன் அதாவது எம்பி எலெக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா 1 அல்லது 1க்கு மேற்பட்ட 4 மக்களவை தொகுதி குறைஞ்சது 4 எம்பி சீட்டாச்சும் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இருக்கலாம், இல்லை 2வது ஆப்ஷன் அது கூட இருந்தாலும் வாய்ப்பு உண்டு. அடுத்தது இறுதியாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் 2% தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்கணும்.
கடைசி 3வது ஸ்டெப் என்ன சொல்கிறாங்கன்னா, இறுதியாக நடைபெற்ற தேர்தல், இப்போ லாஸ்ட்டாக நடைபெற்ற தேர்தல் அப்படின்னா அதில் 3 மாநிலங்களாவது குறைஞ்சது ஒரு 3 மாநிலத்திலேயாவது 2% குறைஞ்ச அளவுக்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்படி இதில் ஏதாவது ஒன்று பூர்த்தி அடைஞ்சால் தான் அந்த கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படும். சரிங்களா? அடுத்தது மாநில கட்சி. சரிங்களா? இப்போ மாநில கட்சிக்கு இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்டி நாம் தமிழர் கட்சி சொல்லலாம் எக்ஸாம்பிள். சரிங்களா? இவங்க கட்சி பார்த்திங்கன்னா இப்போ வந்து மற்ற கட்சினா உங்களுக்கு எப்போ இது மாநில கட்சி ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. இதுனா நம்ம கண்ணு முன்னாடியே இப்போ நம்ம ரீசெண்டாக ஆன கட்சிகள்ன்றதுனால நான் அதுக்காக தான் இந்த கட்சியை காமிக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி ஆம் ஆத்மி கட்சியும் இப்போ தான் ரீசெண்டில் அவங்க இது மாதிரி வராங்க. இப்போ பார்த்திங்கன்னா மாநில சட்டப்பேரவை தேர்தலில் செல்லத்தக்க வாக்குகளில் குறைந்தபட்சம் 6% வாக்குகளை பெற்றிருக்கும். இப்போ இந்த கட்சி பார்த்திங்கன்னா மாநில சட்டமன்றத்தில், சரிங்களா, சட்டமன்ற எம்எல்ஏ எலெக்ஷனில் எக்ஸாம்பிள் எம்எல்ஏ நான் போச்சுங்க. எம்எல்ஏ எலெக்ஷன் தேர்தலில் செல்லத்தக்க வாக்குகளில் 6% வாக்குகளாச்சும் அவங்க பெற்றிருக்கணும். மொத்தமாக பதிவான வாக்கில் 6% ஓட்டு பெற்றிருந்தாங்க அப்படின்னா ஒன்று அந்த கட்சி மாநில கட்சி அங்கீகரிக்கலாம். இது மாதிரி தான் இப்போ என்டிகே அறிவிச்சிருப்பாங்க. 25 தொகுதிகளுக்கு ஒரு மக்களவை அடுத்தது 25 தொகுதிகளுக்கு ஒரு மக்களவை தொகுதியாவது அல்ல சட்டப்பேரவை தேர்தல் குறைந்தபட்சம் 2 தொகுதிகளாவது, சட்டப்பேரவையில் 2 தொகுதியாவது, சரிங்களா, 2 எம்எல்ஏ சீட்டாச்சும் ஜெயிச்சிருந்தால் அவங்களுக்கு மாநில கட்சி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது அதாவது 25 தொகுதிகளுக்கு ஒரு மக்களவை தொகுதியாவது வாங்கியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா சட்டப்பேரவை தேர்தலில் 2 தொகுதிகளாச்சும் குறைஞ்சது பெற்றிருந்தாங்கன்னா அவங்க மாநில கட்சியாக அங்கீகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மாநில சட்டமன்ற மொத்த தொகுதிகளில் மாநிலத்தில் சட்டமன்ற எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா இப்போ நடந்துகிட்ருக்கு வரப்போகுது. இப்போ இந்த எலெக்ஷனில் பார்த்தா 3% ஓட்டாச்சும் அவங்க பெற்றிருக்காங்க மொத்தம் பதிவான ஓட்டில் அப்படின்னா 3% ஓட்டுகளில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா அப்போயும் அவங்களுக்கு மாநில கட்சி அந்தஸ்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்போ ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறணும் அப்படின்னா இந்தந்த மாநிலமாக இருந்தால் இப்படி மத்திய அரசில் சம்மந்தமானதுனாலும் தேசிய கட்சி அங்கீகாரம்னாலும் அப்படி இருக்கணும். சரிங்களா? அடுத்தது மக்களவையின் முதுகெலும்பு. அதாவது மக்களாட்சியினுடைய முதுகெலும்பு எது? அரசியல் கட்சிகள் தான். சரிங்களா? அரசியல் கட்சிகளை தான் மக்களாட்சியினுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது எதிர்கட்சி தலைவருக்கு பெரும் அந்தஸ்து. ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு அமர்றாரு அப்படின்னா அவருக்கு எந்த அளவுக்கு அந்தஸ்து கொடுப்பாங்க அப்படின்னா கேபினெட் அமைச்சர் அவளுக்கு அங்கே கொடுத்துருக்கிற இப்போ நீங்கள் ஒரு இது மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, இங்கே ஸ்டேட் அதாவது பாராளுமன்றத்தில் இருந்தாலும் சரி, இங்கே தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, அந்த இப்போ என் பாராளுமன்றம்னா எம்பிக்கு வின் பண்ண எம்பி இருப்பாங்களே அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்களே ஒரு இலாக்கா, அந்த இலாக்காவுக்கு எவ்வளோ பவரோ அதே பவர் கேபினெட் எதிர்கட்சி தலைவருக்கு உண்டு. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா இப்போ ராகுல் காந்திக்கு எதிர்கட்சியில் அந்த அளவுக்கு அவருக்கு இலாக்கா உண்டு. இது பாராளுமன்ற எலெக்ஷன். இதுவே சட்டமன்றத்தில் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஏடிஎம்கே தான் இப்போ ஆப்போனண்ட்டாக இருக்காங்க டிஎம்கேவுக்கு. இப்போ அவங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அந்த எதிர்கட்சியுடைய தலைவருக்கு அந்த பவரை கொடுப்பாங்க. சரிங்களா? கேபினெட் அமைச்சர் பதவி அந்தஸ்து கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்தது அடுத்தது 1968ஆம் ஆண்டு தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி உள்ள வகைகள். சரிங்களா? என்னென்ன எனக்கு ஒதுக்கப்பட்ட சின்னங்கள், ஒதுக்கப்படாத சின்னங்கள். இந்த ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் அப்படின்றது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. இது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. இது ஒதுக்கப்படாத சின்னங்கள். இது அங்கீகரிக்கப்படாத கட்சி. சரிங்களா? இது அங்கீகரிக்கப்படாத கட்சி. சரிங்களா? அங்கீகரிக்கப்படாத கட்சி ஒதுக்கப்படாத சின்னங்களை கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு மட்டும் ஒதுக்கப்படும் சின்னம் தான் ஒதுக்கப்பட்ட சின்னம். இந்த ஒதுக்கப்பட்ட சின்னம் எதுக்காக இருக்குது? அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு ஒதுக்கப்படாத சின்னத்தை கொடுப்பாங்க. சரிங்களா? ஒதுக்கப்படாத சின்னம் அவங்களுக்கு கிடைக்கும். எதிர்கட்சி தலைவர் எந்த அந்தஸ்தை கொண்டிருப்பார்? எதிர்கட்சி தலைவர் தான் கேபினெட் அமைச்சர், அந்தளவுக்கு அந்தஸ்தை கொண்டிருப்பார். இந்திய தேர்தல் ஆணையம் அமைப்பு எது? இது வந்து சுதந்திரமான அமைப்பு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கேஷ்லாம் பிடிப்பாங்க எலெக்ஷன் டைமில். அவங்களுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் உள்ளே வந்துடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு யாரை வேணால் எப்போ வேணால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுதந்திரமான அமைப்புன்றதுனால எப்போ வேணால் செக் பண்ணலாம், எது வேணால் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்திய தேர்தல் ஆணையம் தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லியில், புது டெல்லியில்
இருக்குது. சரிங்களா? இது ஹெட் குவார்ட்டர்ஸ், அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு. அது மாநில தேர்தல் ஆணையத்துக்கு அது மாதிரி அந்தந்த மாநிலத்தில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த தேர்தல் ஆணையத்துடைய தலைவரை யார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் தேர்ந்தெடுப்பாங்க. சரிங்களா? குடியரசுத் தலைவர் தான் அதை தேர்ந்தெடுப்பாங்க இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு. அடுத்தது, இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கப்பட்டுள்ள விலங்குகளின் சின்னம். இந்திய தேர்தல் ஆணையம் என்னென்ன சின்னங்கள்லாம் கொடுத்துருக்காங்க? யானை, சிங்கம், சில நேரத்தில் புலிகள் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? இந்த மாதிரி சின்னங்களை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது, மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சி, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முக்தி மோர்ச்சா ஆகிய கட்சிகள் பயன்படுத்தும் சின்னம் வில்லம்பு. சரிங்களா? வில்லு, அம்பு அது மாதிரி சின்னங்களை பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? இப்போ தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்னம் வச்சுருப்பாங்க. இப்போ டிஎம்கே அப்படின்னா சூரியன் சின்னம் யூஸ் பண்ணுவாங்க. ஏடிஎம்கேனா இரட்டை இலை சின்னத்தை யூஸ் பண்ணுவாங்க. இதுவே டிவிகேனா அவங்க புலிக்கொடி போட்ட மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அதாவது டிவிகே என்டிகே, சரிங்களா? நாம் தமிழ் கட்சினா புலிக்கொடி போட்ட மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. என்டிகேனா விசில் யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி ஒவ்வொன்றும் மாறும். சரிங்களா? அடுத்தது, அரசியல் கட்சிகள் செயல்பாடுகள் அப்படின்னு கேட்குறேன். அரசியல் கட்சியுடைய செயல்பாடுகள் 6 வகைகளாக பிரிக்கலாம். 1, அவங்களுக்கு வழங்குதல், பரிந்துரைத்தல். அவங்களுக்கு எந்த சின்னம் கேட்குறாங்களோ அதை வழங்குறது, பரிந்துரைக்கிறது, அந்த கட்சியை ஏற்பாடு செய்தல், ஊக்குவித்தல், ஒருங்கிணைத்தல், அதுக்கப்புறம் ஆட்சி அமைத்தல். சரிங்களா? அப்போ அரசியல் கட்சியுடைய செயல்பாடுகள் 6 வகையாக, எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 6 வகை, 6 சுவை அப்படின்ற மாதிரி 6 வகையாக பிரிக்கலாம். வழங்குதல், பரிந்துரைத்தல், ஏற்பாடு செய்தல், ஊக்குவித்தல், ஒருங்கிணைத்தல், ஆட்சி அமைத்தல். சரிங்களா? அடுத்தது, உலகில் அதிக அளவு கட்சிகளை கொண்ட நாடு. உலகத்தில் அதிக அளவு கட்சி இருக்கிற நாடு வந்து இந்தியா மட்டும்தான். உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டில் எத்தனை கட்சி இப்போ இருக்காங்கன்ட்டு. அதே மாதிரி உலகத்தில் அதிக அளவு கட்சிகள் கொண்ட நாடு இந்தியா மட்டும்தான். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற ஸ்கூல் புக்ஸை பார்ப்போம். தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் மற்ற கிளாஸ் இதுக்கு முன்னாடி கவர் பண்ண கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், பார்த்து பயன்பெறுங்க. தேங்க்யூ.